ஹாய் மக்களே, கதைப்போமா? ஸோ இன்று நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா டாப் 3 மூவிஸ். விஜய் அவர்கள் நடித்து பாக்ஸ் ஆஃபீஸ் ஹிட்டு கொடுத்துச்சு பாருங்க. அதிகமாக கலெக்ஷன் பண்ண ஃபஸ்ட்டு டாப் 3 மூவிஸ் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ ஆஸ் யூஷுவல் டாப் 3, டாப் 2, டாப் 1. ஸோ டாப் 3ல இருக்கிறது வந்து பிகில். ஸோ பிகில் வந்து 2019 ரிலீஸ் ஆச்சு. இந்த படம் வந்து ஸ்போர்ட்ஸு ஆக்ஷன் ட்ராமா வித் எமோஷன். ஓகேங்களா? ஸோ இந்த படத்தில் வந்து விஜய் அவர்கள் டபுள் ஆக்ஷன் பண்ணியிருப்பார். ஃபாதர் அண்ட் சன்னாக இருந்திருப்பார். ஃபாதர் அந்த பிகில் அப்படின்னு சொன்னாலே நமக்கு அந்த கேரக்டர் நினப்பு வந்துடும். ராயப்பன், மைக்கேல் ராயப்பன், ரைட்டுங்களா? ஸோ இந்த படம் வந்து டைரக்ட் பண்ணது அட்லி. இந்த படத்தில் வந்து அட்லி வந்து இது அவர் 3வது படம், கரெக்டுங்களா? ஸோ தெரி 2016 எடுத்தார், மெர்சல் 2017. ஸோ இது 3வது படம் அட்லி டைரக்ஷனில் விஜய் அவர்கள் நடிக்கிற படம். ஓகேங்களா? இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஃபுட்பால் பேஸ் பண்ணி எடுக்கப்பட்ட படம். ஸோ இந்த எல்லாருக்கும் பிகில்னாலே கப்பு முக்கியம் பிகிலே, அந்த டைலாக்கு எல்லாருக்குமே நல்லா நினப்பு இருக்குது. அதுதான் ஃபேமஸும் கூட. இந்த படத்தில் வந்து விஜய் அவர்களுடன் நயன்தாரா, ஜாக்கி ஷெராஃப், விவேக் அண்ட் தென் டேனியல் பாலாஜி, யோகி பாபு இவங்கெல்லாம் நடிச்சிருப்பாங்க. இந்த படத்தினுடைய பட்ஜெட் வந்து 180 crores. வேர்ல்டு வைட் கிராஸ் வந்து 304, தட் இஸ் 304 crores. ஸோ இது வந்து சூப்பர் ஹிட் இந்த படம். அது மட்டும் இல்லாமல் இந்த படம் பல அவார்ட்ஸ் வேரியஸ் கேட்டகரியில் வாங்கியிருக்கு. ஸோ அதை நான் லிஸ்ட்டு போட்டால் ரொம்ப பெருசாக போகும்னு சொல்லிட்டு ஒரே லைனில் சொல்லிட்டேன். பட் இந்த படம் அதிகமான அவார்ட் வாங்கின மூவியும் கூட. ஓகேங்களா? அடுத்தது வந்து டாப் 2. டாப் 2 வந்து த கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம், த கோட். ஓகேங்களா? இந்த படம் 2024 ரிலீஸ் ஆச்சு. இந்த படத்தில் வந்து விஜய் அவருடைய ரோல் பேரை வந்து காந்தி. ஓகேங்களா? அவர் வந்து ஸ்பெஷல் ஆன்டி டெரரிஸ்ட் ஸ்குவாட்ல ஒரு ஃபீல்ட் ஏஜென்ட்டாக ஒர்க் பண்ணுவார். ஸோ இதுலேயும் டபுள் ஆக்ஷன், ஃபாதர் அண்ட் சன் வந்து கொஞ்சம் நெகட்டிவ் ரோலில் நடிச்சிருப்பார். ஸோ 2 ரோலுக்குமே நல்ல டிஃப்ரென்ஸ் காமிச்சு நல்லா சூப்பராக நடிச்சிருப்பார் இந்த படத்தில். இந்த படத்துடைய டைரக்டர் வந்து வெங்கட் பிரபு, மியூசிக் வந்து யுவன் சங்கர் ராஜா. ஸோ உங்களுக்கு நல்லாவே தெரியும் வெங்கட் பிரபுனா அந்த படத்தில் யாரெல்லாம் இருப்பாங்கன்னு சொல்லிட்டு, கரெக்டுங்களா? ஸோ அது மட்டும் இந்த படத்தில் வந்து ஸ்னேகா, அதுக்கப்புறம் பிரசாந்த், யோகி பாபு, அதுக்கப்புறம் வைபவ் இவங்கெல்லாம் நடிச்சிருக்காங்க. இந்த படத்துடைய பட்ஜெட் வந்து 350 crores. வேர்ல்டு வைடு கிராஸ் வந்து 460.3 crores. இந்த படம் வந்து ஹிட். ஓகேங்களா? ஸோ அடுத்தது டாப் 1. கெஸ் பண்ணிட்டீங்களா? லியோ. ஸோ மார்க் டஸ்ட் பிளட்டி ஸ்வீட். ஓகேங்களா? ஸோ இது 2023 ரிலீஸ் ஆச்சு. இந்த படத்தில் விஜய் அவருடைய கேரக்டர் பேர் பார்த்திபன். ஸோ அது பார்த்திபன் சொன்னோடனே உங்களுக்கு எல்லாம் நினைப்பு, அந்த சீனு எல்லாம் அப்படியே ஃபுல்லாக உங்களுக்கு நல்லா நினைவுக்கு வரும்னு நினைக்கிறேன். ஸோ அந்த அளவுக்கு இந்த கேரக்டரில் விஜய் அவர்கள் நல்லா நடிச்சிருப்பார். இந்த படத்துடைய டைரக்டர் வந்து லோகேஷ் கனகராஜ். விஜயுடன் சஞ்சய் தத், அர்ஜுன், த்ரிஷா, கௌதம் வாசுதேவ் மேனன், மிஷ்கின் மற்றும் பலர் நடிச்சிருக்கு. வந்து அனிருத். பட்ஜெட் வந்து இந்த படத்துக்கு 225 crores. வேர்ல்டு வைட் கிராஸ் வந்து 618.5 crores. ஓகேங்களா? ஸோ இந்த படம் வந்து பிளாக் பஸ்டர். ஸோ இண்டஸ்ட்ரி இட் இன் தமிழ் இண்டஸ்ட்ரி அப்படின்னா என்னென்னா இது செகண்ட் ஹையஸ்ட் கிராசிங் தமிழ் ஃபிலிம் ஆஃப் 2023. ஓகேங்களா? ஸோ இந்த டாப் 3 மூவி பற்றி நான் சொன்னேன். உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டேக் கேர், பாய்.